கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுகிறது, நானே மெய்யான திராட்சை செடி. நாம் எல்லாரும் அவைகளில் என்னவா இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். அப்போ கனி கொடாதிருக்கிற செடி எதுவோ, கனி கொடாதிருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அறுத்து போடுகிறார். அப்போ நம்முடைய ஜீவியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்குறதுன்னா கடையில் போய் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து நம்ம தலையில் தொங்க விட்டுக்கிறது கிடையாது. மல்லிகைப்பூ, கனகாமரம் பூ, செவ்வந்தி பூ, சாமுந்தி பூலாம் கொண்டு வந்து தலையில் வச்சுக்கிட்டு நான் கனி கொடுக்க போகிறேன், பூ பூக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்ல பைபிள் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிற கனி என்ன? கனி கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? கனி கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் அறுத்து போடுகிறார். அவைகளை அறுத்து போடுவார். ஆமேன், ஸ்தோத்திரம். இல்லை, அறுத்து போடுகிற தேவனா இருக்கிறார். எப்படி அறுப்பாரா? கனி கொடாதிருக்கிறவைகள் எவைகளோ. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் நம்ம ஜீவிக்கணும். என்ன வாழ்க்கை நம்ம வாழ்றோம்? நம்முடைய வாழ்க்கையின் தரம், வாழ்க்கையின் நடைமுறை, வாழ்க்கையின் தரத்தை நாம் சற்று நம்மை அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற கனி என்ன? தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனி என்னவென்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, எண்ணில் கனி கொடாதிருக்கிற கனி எதுவோ, மரம் எதுவோ, செடி எதுவோ. அப்ப ஆண்டவரிடத்துல என்ன கனி இருந்தது, அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோமானால், கலாத்தியர் 5 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆவியின் கனியோ, முதல்ல என்ன போட்டிருக்கு? ஆவியின் கனியோ அன்பு. அப்போ ஒரு ஜீவியத்துல கனினா என்ன அப்படின்னா, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ளாதவன் தேவனை அறியான். அப்ப பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போ ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு முக்கியமான கனி என்னன்னா, அன்பு இருக்க வேண்டும். ஆவியின் கனியோ. அப்போ ஆண்டவர் சொல்ற உபதேசம் என்ன? மனுஷன் செடி மாதிரி மண்டையை வளர்த்து அதுல இருந்து பூ பூத்து காய் காத்து அதல்ல கனி. ஆவியின் கனி நம்முடைய ஜீவியத்தில் தேவை. ஆவியின் கனி. அப்ப ஆவியின் கனியோ முதலாவது என்னதான்? அன்பு இருக்க வேண்டும். அப்போ எத்தனை பேருக்குள்ள நமக்கு அன்பு இருக்கிறது? அதான் ரொம்ப கவனமா கவனிக்கணும். உங்களுக்கு எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? மற்றவர்கள் மேல நீங்கள் அன்பா இருக்கிறீர்களா? பைபிள் சொல்லுகிறது, உன்னை நேசிக்கிறவர்களையே நீ நேசித்தால் உனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. உன்னை பகைக்கிறவர்களை நேசி, உன்னை எதிர்க்கிறவர்களை நேசி. மத்தேயு 7:48 44 நினைக்கிறேன். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உன் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன் துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஆவியின் கனி அன்பு எப்படிப்பட்டதா இருக்குமா? உன் எதிரிகளையும் நேசிக்கிற அன்பு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி. சும்மா கனி கொடுக்கறதுனா வேற எதுவும் கிடையாது. நம்ம நிறைய நேரங்களில் கனி கொடுக்கணும்னா என்ன அப்படி கனி கொடுக்கறது அப்படின்னா, இதுதான் கனி. அன்பு இருக்கணும். அன்பு என்கிற ஆவியின் கனி நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? மற்றவர்களை நேசிக்கிறோம். நிறைய பேர் புருஷனையே நேசிக்கிறது இல்லை, பொண்டாட்டியே நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகளையே நேசிக்கிறது கிடையாது, சபையே நேசிக்கிறது கிடையாது, பாஸ்டரே நேசிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் அந்த அன்பு, நேசம், அந்த பாசம், அந்த அன்பு நமக்கு தேவை. அப்ப ஆவியின் கனி. நீங்க கனி கொடுக்கணுமானா முதல்ல அன்புள்ளாதவன் தேவனை அறியான். உங்களுக்குள்ள அன்பு என்கிற கனி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அன்புன்ற கனினா ஒரு ஆப்பிள்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த ஆப்பிள் உங்களுக்குள்ள இருக்கணும். அன்பு என்கிற அந்த கனி இருக்கணும். நிறைய கனிகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் இருக்கா? நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா நான் இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சொல்லி. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றது சந்தோஷம் வேறு, நீங்க இல்லைன்னு சொல்ற சந்தோஷம் வேறு. நீ யார் தான் சந்தோஷமா இருக்கா?
நாளைக்கு என்ன தேவைன்றதை நினைச்சா பயமா இருக்கு. பிள்ளைகள் படிப்புக்கு ஃபீஸ் கட்டலையே, பரிச்சை எழுதாமல் வெளியே விட்டுருவானா, அது வேற சங்கடமா இருக்கு. சந்தோஷமே இல்லையே, இந்த மத்தியானம் என்ன சமைக்கணும்ன்றது நமக்கு சந்தோஷமா இருக்கு. யாராவது சமையல் கட்டில் போகும்போது சந்தோஷமா சமைச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு சந்தோஷமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படா அந்த தொல்லை முடியும்? சமைச்சு கொட்டி அந்த அந்த நாயக வயிறை நிறைச்சா சர்ச்சா கொட்டிடணும் சாப்பாடை. சில நிறைய பேர் சமைக்கும் போது சொல்ற வார்த்தை என்ன, வேக வச்சு கொட்டலைன்னா இவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. நிறைய வீடுகள் அப்படி பேச்சு வருது. சமைச்சு கொட்டலைன்னா இவங்க சண்டைக்கு வருவான், அடிக்க வருவான். இதில் வேறு முருங்கைக்காய் போடல, உப்பு போடல, கருவேப்பிலையம் கறி இருக்குன்ட்டு 4 சண்டைக்கு வரான். இவங்களுக்கு எதுக்கு சமைக்கணும்? ஒரு வேண்டா வெறுப்பா. சந்தோஷம் கிடையாது. இந்த சந்தோஷம் பைபிள் இந்த சந்தோஷத்தை சொல்லலை. ஆவியின் கனியோ, ஆவியில் சந்தோஷம் இருக்கணும். 1000 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் முழங்கால் போடணும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. இந்த சந்தோஷம் நமக்கு தேவை. ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். அப்போ ஆவியில சந்தோஷம், ஜெபத்துல சந்தோஷம், உபவாசத்துல சந்தோஷம். காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி போகும்போது, தசமா கவர் எடுத்துட்டு போகும்போது, தசம்பா காணிக்க தசம்பாத்து எடுத்துட்டு போகும்போது நமக்குள்ள எப்படி இருக்கணும்? ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வருது, ஏன் தான் முதல் வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம், ஏன் தான் முதல் வாரம் வருது, தசமாகம்னு அவருக்கு கொடுக்கணுமே, காணிக்கேன்றதை கொட்டணுமே. ஐயோ எனக்கு ஒரே இது கிடையாது. காணிக்கப்பட்டி போகும்போது என்னன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்காம வாரத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா இருக்குமே, கர்த்தருக்கு இன்னும் கொடுக்கலாமேன்ற எண்ணம் நமக்கு. அந்த சந்தோஷத்தை தான் பைபிள் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். முழங்கால் போய் பைபிள் வாசிக்க சந்தோஷமாக இருக்கணும். ஆசையாக இருக்குது பாஸ்டர், பைபிள் வாசிக்கிட்டே இருக்கணும். பைபிள் வாசிக்கணும். ஜெபம். இன்னைக்கு யார் வீட்டில் ஜெபம், நாளைக்கு யார் வீட்டில் ஜெபம். ஜெபம் இல்லாமல் எனக்கு ஒரு இன்னைக்கு ஜெபம்னா சந்தோஷம் வந்தது. குலோப் ஜாம்னா சந்தோஷம் வரக்கூடாது. ஜாங்கிரின்னு ஒன்று ஐயோ எனக்கு உயிர் அப்படி கிடையாது. நமக்கு சந்தோஷம் எதில் இருக்கணும்? அவரை தேடுகிறதுல, அவரை வணங்குகிறதுல. பைபிளில் நம்ம சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. அப்போ அவர் எவ்வளோ பிரியமாக இருக்கார் நம்மள்கிட்ட. நம்ம யார்? இஸ்ரவேல் ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருக்கு பிரியமான சியோன் குமாரத்திகள். அப்போ நம்ம எவ்வளோ அவரே நம்மளை ஆசீர்வதிப்பது சந்தோஷமாக இருந்தால், அவருக்கு பிரியமாக இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் அவரை தேடுகிறதுல பிரியம், அவர் அதெல்லாம் சந்தோஷமே இருக்கணும். அல்லேலூயா. என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 நாளில் திங்கள் செவ்வாய் ஞாயிறு புதன் வியாழன் ஞாயிறு அப்படி வந்திருந்தால் நல்லாயிருக்கும். யோசிச்சிருக்கோமா? நான் யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே ஒரு வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருக்கீங்க, ஒரு 2-3 ஞாயிற்றுக்கிழமை இப்படி தள்ளி விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமா, ஆராய்ச்சிட்டு இருக்கலாமே. அல்லேலூயா. ஸ்கூல் பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்துடும், ஹாய்ன்ட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய சந்தோஷம் ஆவியில் சந்தோஷம், உபதேசிக்கிறதுல சந்தோஷம், பிரசங்கிக்கிறதுல சந்தோஷம், ஜெபிக்கிறதுல சந்தோஷம், ஆலயத்துக்கு வர்றதுல சந்தோஷம், வீட்டு கூட்டங்களில் ஓடி வர்றதுல சந்தோஷம், கர்த்தருக்கு கொடுக்கறதுல சந்தோஷம். எனக்கு அடிக்கடி இந்த கொடுக்கறதுல தான் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு காணிக்க கொடுத்தா மனசு சந்தோஷப்படும், மகிழ்ச்சியாக இருக்கும், இருதயம் பூரிக்கும். ஐயோ இன்னும் கொடுக்கணும் கர்த்தருக்காக, இன்னும் ஆண்டவருக்காக தாராளம் கொடுக்கணும். ஒரு விசுவாசி சொல்லிச்சு, பாஸ்டர் கொடுக்க நீங்கள் அறிவிக்க எனக்கு ஆசையாக இருக்குது பாஸ்டர், அறிவிக்க ஆசை, கொடுத்துட்டே இருக்கணும், கொஞ்சத்துலையும் அதிகத்துலையும் கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்போ அதில் சந்தோஷப்படுகிற விசுவாசிகளாக இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? உங்கள் ஜீவியத்தில் கனியான அன்பு இருக்கா? கனியான சந்தோஷம் இருக்கா? 3வது ஆவியின் கனியோ சமாதானம். சோத்திரம். சமாதானம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. சபைக்கு வரும்போது சமாதானம் இல்லை, ஆலயத்தில் உட்காரும்போது சமாதானம் கிடையாது. கொடி மனசெல்லாம் இப்போ அலைபாயுது, கண்டதையும் யோசிக்குது. அப்போ நம்ம இருதயம் சந்தோஷத்துலையும் சமாதானத்துலையும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உலகத்தானுக்கு இந்த சமாதானம் கிடைக்காது. உலகத்தானுக்கு எத்தனை கோயில் குளத்துக்கு போனாலும் அவனுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. ஆனால் நமக்கு தேவன் தம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது அவர் தம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நிரக்கிறார். அவரை ஆராதிக்கிறதுல சந்தோஷம், அவருக்கு கொடுக்கிறதுல எனக்கு சந்தோஷம். அவருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதித்து வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு சமாதானம் இருக்கு. ஆவியின் கனி சமாதானம். அல்லேலூயா. ஆமென். 4வது என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீடிய பொறுமை. இதெல்லாம் கனிகளை கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் கனி. நீடிய பொறுமை இருக்கா? சிலருக்கு பொறுமையே கிடையாது. வாய்க்கு வந்தபடிலாம் தடார் புடார்னு பேசி பொறுமை இழந்து 4 பேரை வேதனைப்படுத்தி, 4 பேரை அடித்து, 4 பேரை துன்பப்படுத்தி, பைபிள் அதை சொல்ல கிடையாது. அப்போ நம்மளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவியின் கனி நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நீடிய பொறுமைனா எப்படி? ஒரு 1/2 மணி நேரம் பொறுமையாக இருக்கும் பாஸ்டர், அதுக்கு மேலே
அடி வெளுத்து. ஒருத்தர் சொன்னார், ஏன் தான் ஆண்டவர் ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரோ தெரில, எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது, ஆண்டவர் சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் சொன்னார், ஒரு வியாக்கியானத்தில் இருக்கான், ஒரு கணத்தில் அரைந்தால் மறுகணத்தை திருப்பி விடு அப்படின்ட்டு இருக்க. திருப்பி காட்டுன்றது திருப்பி விடுன்னு தான் சொல்லியிருக்கு, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க என்ன. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லியிருந்தா இன்றைக்கி என்ன கதி ஆகிருக்கும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து நம்மளை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க கண்ணமெல்லாம் எப்படி திருப்பி இருக்கும். அல்லேலூயா. நம்மளை விட மிஞ்சின பெரிய ரவுடிகள் உலகத்தில் இருக்கான், நம்மளோட பெரிய தைரியசாலி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பின்னாடி அவங்க காரியங்களை எடுத்து பார்த்தா பெரிய பெரிய ரவுடிகள் தான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பியிருக்காங்க. அருவா எடுக்காத ஆளா பாஸ்டரா இருக்கிறாங்க. எல்லாம் அருவா கத்து கம்பெல்லாம் விளையாண்டவங்க தான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து கனி கொடுக்குற ஜீவியம் ஜீவித்து கத்தருக்காக வாழ்றாங்க. ஒன்றும் கோழைகள் கிடையாது. கிறிஸ்தவங்க யாரும் என்ன செய்ய கிடையாது, கோழைகள் கிடையாது, பயந்து ஓடுற ஆட்கள் கிடையாது, 10 பேர் ஓடி வந்தோடனே பயந்து நடுங்கி ஒரு ரூமுக்குள்ள அடைக்கிற ஆள் கிடையாது, தைரியம் உள்ளவர்கள். ஆமென். கர்த்தர் வேதத்தை தூக்குறதுக்கு கோழைகள் தேவை கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆளு கோழைகளையும் பைந்தாங்களையும் எருவணிகளையும் சும்மா ஒதுங்கி ஓரம் போற ஆட்களை தெரிந்தார்கள ரவுடிகளையும் 10 கொலை செஞ்சவன் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறான். 10 பேர் அடிச்சு வந்தாடுற ஆட்கள் இன்னைக்கு ஊழியத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களை ரட்சித்து அபிஷேகத்து கனி கொடுக்க வச்சு நீடிய பொறுமை அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார். பயந்தவங்க கிடையாது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கிறிஸ்தவங்க பயந்த ஆட்கள் கிடையாது. பணங்காட்டு நரி சலசலப்புக்கு என்ன செய்யாது, அஞ்சாது. எத்தனை இந்து முன்னணி கட்சி வந்தாலும் சரி, எத்தனை பிஜேபி வந்தாலும், எத்தனை ஆர்எஸ்எஸ் வந்தாலும், எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் பைபிள் சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு 1000 பேர் தேவையில்லை, ஒரே ஒரு தாவீது போதும். அவனும் போய் அடிக்கல, ஒரு கல்லெடுத்து அடிச்சா கோலியாத்தை வீழ்த்த தைரியம் உள்ளவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு இப்போ அடிச்சாலும் வாங்கிக்கிறோம், திட்டினாலும் வாங்கிக்கிறோம், யார் நம்மளை கோபமா பேசினாலும் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் கோழைகள் அல்ல, நாம் வீரன் தான். நம்மளால முடியும் 10 பேரை கொள்றதுக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் கனியா இருக்கிற நீடிய பொறுமை நம்மளை பொறுமை காத்து வச்சிருக்கிறேன். உங்களெல்லாம் விட்டா பைப்பிடியில் நீங்க போடாத சண்டையா, ரேஷன் கடையில் தலை மேலே ஏறி போகாத ஆளா நீங்க? அவ்வளவு கொடூரமான ஆட்களை தான் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு ஆலயத்தில் வச்சிருக்கிறாருன்னா நாம் ஒன்றும் கோழைகள் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கனி, இந்த இந்த நீடிய பொறுமை தான் நம்மளை ரொம்ப பயபக்தியா அமைதியா என்ன செஞ்சிருக்கிறது, வச்சிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் கணக்கெடுத்து பார்த்தா என்ன எத்தா பெரிய சண்டை போடுற ஆட்கள். சோத்திரம். ஒருத்தர் சொன்னார், எந்த பெரிய வார்த்தை என்னை பேசிட்டா தெரியுமா? எனக்கு தெரியல, எடை போட்டு வச்சாங்களே என்னமோ தெரியல, வார்த்தையில கூட பெரிய வார்த்தை. அப்படிலாம் பேசின ஆட்கள் தானே இன்னைக்கு ஆலயத்தில் நீடிய பொறுமையோடு தயவோடு அன்போடு பாசத்தோடு பைபிளை தூக்கிட்டு கோழைகள் மாதிரி தெரியலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா தலைமையில் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ யுத்தத்தில் உன் முகத்தை காட்டு, அவன் உன்னை கொல்ல வருவான், நீ பின்னிட்டு ஓடுகிறவனை போல ஓடு, அவன் உன்னை விரட்டிட்டு வருவான், நீ பயந்து போற மாதிரியே போன உடனே அவன் பாளையத்துக்கு வெளியே வந்த உடனே அவனை எதிர்த்து மேற்கொள்ளு, அவன் தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இன்னைக்கு அப்படிதான் நம்ம செய்யறோம். சில காரியங்களை பொறுமை காக்கிறோம். சத்துரு ஜெயிக்கிறது போல தெரியும், பிசாசு அவன் முற்றிலும் ஜெயித்தது போல தெரியும். ஆனால் அவன் சொந்த ஒரு கிதியோனை, ஒரு யோசுவாவை, ஒரு காளைப்பை போல ஒரு பெரிய தைரியசாலிகளை கர்த்தர் சபை நடுவில் நம்மை தைரியசாலிகளாக சபையில வைத்திருக்கிறார். உண்மையிலேயே சோத்திரம். சண்டை போடுறவனை விட பொறுமையா இருக்கிறவன் தான் பலசாலி. சண்டை போடுறவனோட அமைதியா இருக்கான் பாருங்க, அவன் பலசாலி. சாது மிரண்டா என்ன செய்யாதான், காடு கொள்ளாது. ஏன் ஒருத்தன் அமைதியா பொறுமையா இருக்கிறானா அவன் உண்மையிலேயே கோபம் வந்துருச்சுன்னா அவன் வெறித்தனமா பயங்கர கோபமா இருப்பான். அணிகுண்டு 50 அணிகுண்டுக்கு சமமான ஒரு தைரியம் உள்ளவனா இருப்பான். ஆனா அவன் பொறுமையா இருக்கான் அப்படின்னா அவன் தான் வீரன். ஒருத்தன் அடிச்சுட்டான் வாங்கிட்டு அமைதியா இருக்கான் பாருங்க, அவன் தான் வீரன். நிறைய குடும்பங்கள்ல கணவன் அடிக்கும் போது மனைவி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால மனைவி கோழைகள் அல்ல, மனைவிக்கு திரும்ப அடிக்க முடியும். ஆனா அவர்கள் நீடிய பொறுமை காத்து, என் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, என் பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு பெறக்கூடாது, என் புருஷன் அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு மனைவிமார் திரும்ப அடிக்காம கணவன் 1000 அடி அடிச்சாலும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் கோழைகள் அல்ல, அவர்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் அமைதியா இருக்கிறார். நீங்களும் நானும் ஒருவன் நம்மளை அடிக்கும் போதும், ஒருவன் நம்ம திட்டும் போதும், ஒருத்தர் நம்மளை அவமானமாக பேசும்போதும் நாம் அமைதலாக இயேசுவே நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க, நீங்கள் எனக்கு யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் எனக்காக போராடுங்க, நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம்
தேச ஆசீர்வாதமா இருக்கணும். சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். 1000 ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு தேவை. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் அநேகரை கொண்டு போக வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்துல தான் நாம நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். உண்மைதானா? பக்கத்துல கேளுங்க, உண்மைதானம்மா? உங்க பொறுமைக்கெல்லாம் என்ன காரணம்? நாம போடாத சண்டையா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிறு வயசுலலாம் கல்லை விட்டு எரிஞ்சால் எத்தனை பேர் எரிஞ்சிருக்கிறோம், எத்தனை ஓந்தானை கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்பி வர்றது ஒரு ஓந்தான் மாதிரி தான், ஒரு ஓனான் மாதிரி தான் நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஆட்கள் நம்ம சபையை சர்ச்சில் அப்புறான்னு சொல்லும் போதில் அவங்கள பார்க்கும்போது பெரிய ஆளாலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு அன்னைக்கு ஒரு ஓந்தானை அடித்து கொண்டோம், இவன் அது மாதிரி தான்டா, ஒரு ஓனா, ஒரு நாய் மாதிரி. அல்லேலூயா, ஆமென். போன வாரம் ஒருத்தர் சொன்னார், ஓயாமல் உங்கள்கிட்ட வம்புழுத்துட்டே இருக்காரு, இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டத்தை ஒருத்தர் சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் விடுங்க பாஸ்டர், அவன் குண்டு விளாட்ற பையன், அவனை போய் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, அவன் ஒரு குண்டு விளாட்ற பையன், அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மை சத்துரு போல சில மனிதர்கள் நம்மளை நெருக்கும் போது நம்முடைய கண் பார்வை எப்படி தான் இருக்கணும்? பக்கத்தில் கைப்பிடிச்சிடுங்க, ஒரு குண்டு விளாட்ற பையன் மாதிரி. பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வம்புலத்தா யாரு? அவன்கிட்டலாம் வம்புலுக்காங்க, அவன் சல்லி பையன், குண்டு விளையாடுற பையிட்ட அவன்கிட்ட போய் நம்ம தரத்தை என்ன செஞ்சுக்கூடாது, குறைக்கவே கூடாது. அவன்கிட்ட நம்ம பேச நம்முடைய தரம், நம்முடைய மதிப்பு தரமட்டமாக போயிடும். கோலியாத்து முன்னாடி தாவீது கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால் நான் கோலியாத்தை கொல்லுவேன்னு சொல்லி இவன் போகும்போது அவன் சவுல்கிட்ட போய் கேட்குறான், நான் போய் அவனை கொல்றேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஒரு முறை நான் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, அவன் சொல்ற சிங்கத்தின் வாய்க்குள்ளேருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன். எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் பாருங்க. அவன் சொல்கிறான், சிங்கத்து வாய்க்குள்ளேயே போயிடுச்சு ஆட்டுக்குட்டி, அந்த வாய்க்குள்ளேருந்து நான் என் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன், அதன் வாயை தாடையை கிழித்து எறிஞ்சேன். ஒரு சிங்கத்தை ஒரு கரடியை கொன்ன எனக்கு இந்த கோலியாத்து எம்மாத்திரம், இவனை நான் வீழ்த்துவேன். இன்னைக்கு நமக்கு நம்ம இருதயத்தில் நம்முடைய சிந்தையில தோன்ற வேண்டிய ஒரு பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? எத்தனையோ எத்தனையோ நாயை அடித்து துரத்தி விட்டுருக்கேன், அதில் இது ஒரு நாய் போ அப்படின்னு நம்ம மைண்டில் சொல்லி நம்முடைய இருதயத்தை அவன் சொல்கிற நீடிய பொறுமை உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளணும். பேசிட்டோம் தோற்றுருவோம், கோவப்பட்டோம் நம்ம தோற்றுருவோம், நம்ம எரிச்சடைஞ்சு பேசிட்டோம் தோற்றுருவோம், நம்மளை குற்றப்படுத்தும் போது நம்மளை நான் அப்படி பேசிட்டோம்னா தோற்று போயிடுவோம். பேசுகிற எவனும் ஜெயிக்க மாட்டான், அமைதலாக இருக்கிறவன் ஜெயிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன சொல்லுது? அவர் யார்கிட்டையுமே எடுத்து பேசலையா, 33 வருஷம் வாழ்ந்தாரு, ஒருத்தட்ட கூட அப்படி பேசவே கிடையாது. எல்லாமே நீ யூதனுக்கு ராஜாவா? ஆமா, அவ்வளவுதான் பேச்சு முடிஞ்சு. நீ என்ன நீங்க உங்களுக்கு விபச்சாரிகளோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இயேசுட்ட சொல்றாங்க, கண்டுக்கிடவே இல்லை. பொருள் எல்லாம் காலம் பதில் சொல்லும். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஆண்டவரை போல நம்முடைய ஜீவியத்தில் பொறுமை காத்து எவர் என்ன எடுத்து வந்தாலும், யார் நம்மளை அடிக்க வந்தாலும், யார் நம்மளை குத்த வந்தாலும் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய சார்பில் இருப்பார். நீடிய பொறுமை நமக்கு அவசியம். அல்லேலூயா. அடுத்து என்ன போடப்பட்டிருக்குது? நீடிய பொறுமை, தயவு. நமக்கு அந்த தயவு என்கிற ஒரு கனி நமக்கு இருக்கணும். தயவு, மற்றவங்களுக்கு தயவு காட்டினா தான் நமக்கு கடவுள் தயவு காட்டுவார்கள். ரூத் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டகை மலைவிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என்ன நிறைவான பலன் கிடைப்பதாக? 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தர். அவர் தயை செய்கிறவர். யாருக்கு தயை செய்தாராம்? நாம் மற்றவர்களுக்கு தயை செய்யும் போது, மற்றவர்கள் மேலே இரக்கம் பாராட்டும் போது, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நாம இறங்கி உதவி செய்யும் போது அவர்களுக்கு நாம் தயை காட்டினால் நமக்கு அவர் தயை காட்டுவார். ஆமென். ஏழைக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப அவனுக்கு கொடுப்பார். அவர் தயை செய்கிற கர்த்தர். உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட யோசனைகள் நமக்கு வரும். மற்றவங்களுக்கு தயை செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன கனி தேவை? ஒருத்தன் கீழே கிடக்கிறான்னு அவனை விட்டுட்டு போகிறதல்ல. ஒருத்தன் ஒரு வண்டியில் போகிறானா, ஸ்டாண்டை போட்டுகிட்டே வண்டி ஓட்டுறானா, அண்ணே ஸ்டாண்டு போட்டிருக்கு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தயை தானே. இதை நம்ம என்னைக்கு செஞ்சிருக்கோமா? சுத்தம் அவன் சாப்பிட்டு நமக்கு என்ன அப்படி போகிறது? ஒயின் ஷாப்பை பார்த்தவொடனே குடியார பையில செத்து தொலைட்டுன்னு சொல்லதல்ல. ஆண்டவரே இவர்களை ரெச்சிங்கப்போ அந்த ஒயின் ஷாப் இங்கேருந்து மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை சின்ன பிள்ளைங்க, எத்தனை வாலிய பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, எங்கள் தேசத்தில் இறங்குங்கன்னு தயை பாராட்டுங்க. அந்த தயை நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லப்படுது? தயவு, நற்குணம். நற்குணம் இருக்கா? நற்குணம்
நற்குணம் இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இல்லைன்னு சொன்னால் கோவிச்சுக்கிடுவீங்க. அல்லேலூயா. நற்குணம் தேவை, நம்முடைய உள்ளத்தில் நற்குணம் தேவை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான ஒரு சத்தியம் இருக்குது, ரொம்ப ஆவலோடு வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நிறையா குடும்பங்களில் என்ன தலைவிரிச்சு ஆடுது? தொடர் பிரச்சனைகள். தொடர் பிரச்சனை. அது என்ன காரணம்? சாபம் ஒரு தொடர் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை இந்த வாரம் பேச போகிறோம். ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்படுவாங்க. ஒரு வீட்டில் அடிக்கடி விபத்து வருதுன்னா அங்கே ஏதோ ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்தை முறிச்சா தான் அந்த விபத்து சரி செய்யப்பட முடியும். விபத்து அடிக்கடி கரு சிதைப்பு, அதாவது அபார்ஷன் ஆகுதுன்னா அது ஒரு சாபம் தான். இதெல்லாம் பைபிளில் நமக்கு ஆதாரத்தோடு இருக்குது. நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் சமைச்சு உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 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 தயவு நமக்கு அவசியமா இருக்கிறது. தயவுக்கு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? நற்குணம் உங்களுக்கு தேவை. நற்குணம், நல்ல குணாதிசயம், நல்ல குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தருகில் ஒரு விபச்சாரி இயேசுடைய பாதத்திற்கு வந்தாலாம். வந்து அவள் என்ன செய்தாலாம்? அவள் ஒரு பாற்றலை எடுத்தாலாம், அந்த கண்ணீரால் அவள் பாதத்தை நினைச்சாலாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலாம்? ஒரு பரிமள தைலத்தை எடுத்தாலாம், உடைச்சி அவர் பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரால் அதை துடைத்தாள். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப என்னடா இப்படி இயேசுநாதர்கிட்ட போய் ஒரு விபச்சாரி வந்து அவர் தலை முடிய வச்சு அவள் தொடச்சிக்கிட்டு இருக்காள், இயேசு சும்மா இருக்காரே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் பைபிளில் அதெல்லாம் விட்டுருங்க. அவள் கொண்டு வந்த தைலத்தை உடைச்சி ஊற்றின உடனே ஒருத்தன் சொல்கிறான், சீசன் சொல்கிறான், இது வித்திருந்தா எவ்வளோ காசு கொடுத்து, எவ்வளோ காசு. அவன் புத்திய பாருங்க, பிஸ்னஸ் மைண்ட். ஊழியத்துக்கு வாடான்னா இதை வச்சு 10 நாளாக்கிடலாமா, இதை வித்துட்டோம்னா இதாயிருமா அதாயிருமா. இந்த பிஸ்னஸ் மைண்டு என்னைக்குமே ஊழியத்துக்கு செட் ஆகாது. நம்ம ஒரு அந்த உடைச்சி ஊத்துனா அது அதோடைய எண்ணங்களை தான் நம்ம பார்க்கணும். நான் சொல்கிறேன், அவள் கொண்டு வர்ற வரைக்கும் எந்த சீசனுக்கும் தெரியல. அவள் பக்கத்தில் வச்சிருக்கிற வரைக்கும் அந்த 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 பாட்டிலை பற்றி ஒன்றும் தெரியல. அது வரைக்கும் யாராவது சொன்னாங்களா இதை உடைச்சி இதை வித்துருந்தா இவ்வளவுக்கு லட்சத்துக்கு போயிருக்குன்னு சொன்னாங்களா? கணக்கெடுப்பு சொல்லுது, அந்த ஒரு பாட்டில் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு 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 குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு திருமண காரியத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த பணம் அதில் இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்தை இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க கொடுக்கணும் எவ்வளோ ஆகுமா? ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ ஆகும்? குறைஞ்சது 5 லட்சம், சாதாரணமாக 5 லட்சம் ஆயிரும். அப்போ அன்னைக்கு அந்த பாட்டில் ஒரு 5 லட்சம் ரூபா பொறுமான அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் உடைச்சி ஊற்றி துடைச்சாள். சீசருக்கு சொன்னாங்க, எவ்வளோ காசுக்கு வித்துருக்கலாம்ப்பா, இப்படி செஞ்சு விட்டாளே. அவள் இதுவரை தெரியலையே, அவள் வாசப்படில் வரும்போது தெரியல அந்த பாட்டிலோட ரேட் என்னன்னு, அவள் உள்ளே உட்காந்துருக்கும் போது தெரியல, உடைச்சி. அதனால சொல்கிறேன், நற்குணம் எப்போ தெரியுமா நம்ம லைஃப்பில் வெளியே வரும்? நம்ம என்றைக்கு உடைக்கப்படுகிறோமோ அப்போ தான் நம்முடைய வாசனை வெளியே வரும். உடைப்பு ஏன் வருது தெரியுமா? ஏன் உங்களை உடைக்கிறாங்க 4 பேர்? உங்கள் கேரக்டர், உங்களுடைய சுபாவம், உங்கள் தன்மை என்னன்னு வெளியே வரும். உடைக்கிற வரைக்கும் அந்த பாட்டில் இருக்கிற நறுமண தைலத்துடைய வாசம் தெரியல. ஒரு விசுவாசி மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டு உள்ளம் உடைக்கப்படும் போதுதான் அந்த விசுவாசியுடைய கேரக்டர், கெப்பாசிட்டி, அவங்களுடைய என்ன குணாதிசயம் இருக்கோ அதை ஜனங்கள் அறிந்து கொள்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் உங்கள் நற்குணத்தை காத்துக்கொள்ளுங்கள். நல்ல கேரக்டரை வெளியே கொண்டு வாங்க. ஒருத்தர் திட்டாங்களா, ஏன் இவா என்னை திட்டுறதுக்கு, இவா யாரு? அப்படி அல்ல, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நான் பொறுமையாக இருப்பேன். தாவீதை சிமேயு அப்படின்ற ஒருத்தன் கல்லை விட்டு எறிகிறான். தாவீது, பேலியாளின் மகனே, அவன் ஓடிப்போ, உனக்கு கொண்டு போடுவேன், பேலியாளின் மகனே, நாய் மாதிரி உன்னை அடித்து துரத்துவேன்னு சொல்லி விரட்டுறான். யாரு? ஒரு ராஜாவை, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு போர் வீரன். உடனே தாவீதோட இருந்த எல்லா படை தளபதிகள் எல்லாம் சொல்றாங்க, ராஜா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இவனை ஒரே அடி அடிச்சு கொண்டு விட்டுறலாம் அப்படி சொல்றாங்க. உடனே தாவீது என்ன சொன்னா, அவன் நற்குணத்தை பாருங்க, அவனுடைய கேரக்டரை பாருங்க. தாவீது சொல்லுகிறான், இல்லை, இந்த சிமேயு என்னை கல்லெறியும்படி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். என்னை கல்லை எரிய சொல்லி கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் அனுப்பி அல்ல, கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். பிள்ளைகள் உங்களை திட்டுதா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தில் சண்டைகளா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். உங்களுக்கு அவைகள் எதற்காக அவர் அனுமதித்திருக்கிறார் என்றால் உங்கள் நல்ல நற்குணங்கள் வெளியே வரும்படியா, உங்கள் சுபாவங்கள் வெளியே வரும்படியா. 4 பேர் உங்களை மானபகமா பேசுவான், திட்டுவான், நீங்க அமைதியா இருக்கும். அவன் சொல்லுவான், என்ன ஒரு மனுஷிப்பா, என்ன ஒரு மனுஷன், என்ன பேச
பேசினாலும் நானாக இருந்தால் இந்நேரம் அறுவடுத்து வெட்டியிருப்பேன். ஆனால் அவ்வளவு பொறுமையாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணான். எவ்வளவு நல்லவன். இந்த வார்த்தை வருவதற்காகத்தான் கர்த்தர் சிலவற்றை அவங்களுக்கு அனுமதிக்கிறார். சில பிரச்சனைகளை கர்த்தர் அவரே உருவாக்கி விடுகிறார். நான் நேற்று ஐயா போல உண்டா அப்படின்னு சொல்ற ஆளு மறுநாள் வந்து இவரை மாதிரி ஒரு மோசக்காரன் இல்லை அப்படின்னு ஒரு ஆளை எழுப்புறான் அப்படின்னா ஆண்டவரை எழுப்புகிறார். உன்னுடைய நற்குணம். அப்ப நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கு? அப்படியே நம்முடைய சுவாப் அமைதியா இருக்குமா, அல்லது தரங்கட்ட நம்ம பேசிடுறோமா, அல்லது தைன்னு குதிச்சிடுறோமா? இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னு செக் பண்றாரு. உங்கள் நற்குணம் வெளியே வருவது. பக்கத்தில் சொல்லுங்க, யார் சண்டைக்கு வந்தாலும் அமைதியா இருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அமைதியா இருக்க இருக்க ஜெயிச்சிருவீங்க. பொறுமையா இருக்க இருக்க ஜெயிச்சிருவீங்க. புருஷன் திட்ட அமைதியா இருங்க. திட்ட திண்டுக்கல்லு அமைதியா இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன போடப்பட்டிருக்கு? நற்குணம் விசுவாசம். விசுவாசம் ஃபெய்த் இருக்கா? விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. கொஞ்சம் வெயில் அடித்தா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க. ஐயோ வெயிலில் ரொம்ப கரியிரு, இவங்க ரொம்ப கலரு கரியிருவாங்க. அல்லேலூயா. வெயில் ரொம்ப மழை அங்கே எங்கிட்டோ தேனியில் மழை பெய்யும், இது எங்கே உட்காந்துரும். மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. மூஞ்சிக்கு மழை வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாதா? நல்ல எண்ணம் இருந்தால் தானே மழை வரும். அல்லேலூயா. சிலர் வருமுன்னே அவன் டிவியில் தான் சொல்லியிருப்பான், 24 மணி நேரத்துக்கு தேனி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழை. இங்கே அப்படியே உச்சி வெயில் மண்டை பிளந்து 2 போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மழை வரும்னு சர்ச்சுக்கு வராத குரூப். விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளை, கனி என்ன கனி உங்கள்கிட்ட இருக்குது? விசுவாசம் இருக்கா? நம்பப்படல உறுதி காணப்படாதவுடைய நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் நம்பவே முடியாதவர்களை நம்பணும். சோத்திரம். கிடைக்காத பொருளை கிடைக்கும்னு விசுவாசிக்கணும். தேவன் உண்டென்றும் அவர் நம்புகிற யாவருக்கும் பதில் தருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும், உலகத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். விசுவாசம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. எங்கள் நம்ம சர்ச்சில் முதல்ல விசுவாசம்னு ஒரு பிரதர் வந்தார். அவர் போயிட்டார். பேரே விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆமாம், இப்போ அவர் சிபிஎம் போயிட்டார். சரி, எங்கேயோ போயிட்டு போகிறார், விடுங்க. ஆனால் நல்லா இருந்த சட்டம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? பேர் விசுவாசம் இல்லை, வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கு. கர்த்தரை விசுவாசிக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கணும். சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் இயேசுவை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். பிரச்சனை வரும் போகும். ரோட்டில் காலேஜில் நிற்கிறீங்க, எத்தனை பஸ் இங்கிட்டு போகுது, எத்தனை பஸ் அங்கிட்டு போகுது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். பிரச்சனைகள் ஒன்று போகும், ஒன்று வரும், ஒரு நன்மை வரும், ஒரு தீமை வரும். இதெல்லாம் கடந்து தான் ஆண்டவர்கிட்ட போக முடியும். இயேசுநாதர் எவ்வளோ பெரிய தேவன். அவரவே குற்றப்படுத்தின ஜனங்கள் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உண்மை உள்ள கர்த்தரை குற்றப்படுத்துனாங்க, உங்களை சொல்லத்தான் செய்வான். ஆனால் நீங்கள் தைரியமாய் விசுவாசத்தில் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைப்பும் சோத்திரம் விசுவாசமும் மாறவே மாறாது. உங்களை அழைச்சிட்டாருன்னா அவ்வளோதான். ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார். ஆவியின் கனி விசுவாசம், அப்புறம் சாந்தம், அடுத்து இச்சை அடக்கம். அல்லேலூயா. சாந்தமாக இருக்கீங்களா? சாந்தமாக மூஞ்சவங்க யாருமே இங்கே சாந்தமாக மூஞ்ச ட்ரை பண்ணாலும் நம்ம மூஞ்சி கொஞ்சம் சாந்தமாக இல்லை. அல்லேலூயா. பயமாக டெரராக தான் இருக்குது. பார்த்தா அஜ்ஜோ அம்மா அப்படின்ட்டு ஓடுற மாதிரி. அல்லேலூயா. நம்முடைய முகம் கொஞ்சம் சாந்தமாக அப்படி அது சாந்தமாக ட்ரை பண்ணுங்க. கண்ணாடியை பார்த்து இப்படி வச்சு பாருங்கள் மூஞ்ச, எப்படியாவது சாந்தமாக ஆகுதாங்க. அல்லேலூயா. 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 சிலரை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். அவங்க முகமே அப்படி முகவாகவே அப்படி இருக்கும் சாந்தமாக. சில ஆள் பார்த்தா ஐயோ வருது, அனகொண்டா மாதிரி வருதுப்பான்ட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? சாந்தமாக, முகம் சாந்தமாக. நான் சொல்கிறேன், நல்ல ஜோம் பண்ண உங்கள் முகம் சாந்தமாக மாறி, உங்கள் முகம் தேவ பிரசன்னத்தில். மோசே சீனாய் மலை இயேசுவோடு தேவனோடு பேசிட்டு இறங்கும் போது ஜனங்களால் அவன் மூஞ்ச பார்க்க முடியும். பிரகாசம், அந்த பிரகாசம் தான் சாந்தம்ன்றேன். அவருடைய தேவ பிரசன்னம் உங்களை சாந்தமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில விசுவாசி சர்ச்சைக்கு சாந்தமாக வருவாங்க, வீட்டுக்கு வரும்போது சாந்தமாக போயிடுவாங்க. பயங்கர கோபமாக அடித்து மல்லு கட்டுற மாதிரி. அல்லேலூயா. ஆமே. சில விசுவாசி சர்ச்சை விட்டு வந்த உடனே முக்காடு எடுத்துட்டு பயங்கர போல்டாக அப்படி போகிறது, 10 பேரை அடித்து தூக்குற மாதிரி. சாந்தமாக இருங்க. அல்லேலூயா. ஆமே. இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னு உடனே அந்த பிள்ளையை பார்க்கறது, அந்த பயலை பார்க்கறது நினைச்சிடக்கூடாது. நம்ம கண்ணு நம்ம இச்சைன்னு உடனே எங்கே போயிடுது? ஆம்பளையும் பொம்பளையும்ட்டே போயிடுது. அவளை சைச்சடிக்க, இவனை இதெல்லாம் கிடையாது. இச்சை அடக்கம்னா என்ன? எழுத்த வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு என் வீட்டில் வரணுன்றது இச்சைன்றார் பைபிளில். சரிதானா? என்னம்மா, அவன் கட்டின மாதிரியே நான் வீட்டை கட்டி அவனுக்கு முன்னாடி நின்று காமிக்கல,
இது இச்சை. ஒருத்தர் நல்ல சேலை கட்டி போனால் எங்கே வாங்கினிய, என்ன ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ஏன்னா எங்கே வாங்கினிய, எந்த கடையாக்கும் புண்ணை சொல்லிச்சு. இன்றைக்கி புருஷன் வந்து அவன் 400 ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு வந்தான். அவன் கழுத்தை பிடிச்சி 2 தூக்கி அவனை கொண்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் நிப்பாட்டி இது வாங்கியே தான் வாங்கி அவன் சொல்லுவான் 400 ரூபா தான் இருக்குது, இது 1500 ரூபா. அங்கேருந்தே ஃபோன் போடுவான், அண்ணே எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணே. அவன் போட்டு விட்டு காசை கட்டிக்கிட்டு. இச்சை. பைபிள் சொல்லி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையான கிருபை நமக்கு என்ன செய்தான். 1 பேதுரு 1:5. விசுவாசிகளே, உங்கள் ஜீவியத்தில் இச்சை வராதபடிக்கு, அடுத்தவர்கள் பொருள் மேலே ஆசை எல்லாம், அடுத்தவங்க சேல், அடுத்தவங்க பேண்ட்டு, ஒருத்தர் அடுத்தவங்க பைக்கு, சோத்திரம், அடுத்தவங்க கண்ணாடியில் ஆசைப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க என்ன சமைச்சாங்களோ அது மாதிரியே சமைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. அவங்கள மிந்தி பாரு ஆச்சா போச்சு. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் இச்சை, இந்த இச்சை. அப்போ இந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். 9 கனிகளும் வந்ததுக்கப்புறம் உங்கள் கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றுவார். அடுத்தவங்களுக்கு இந்த கனி உண்டாக நம்ம பிரயாசப்படலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க கனி கொடுக்கணும். இந்த 3 வசனத்தை தான் நான் பேசியிருக்கேன். இனி இருக்குது நிறையா ஊழியத்தை குறித்து, அந்த அதிகாரத்தில் முழுசும் நிறையா. இது நமக்கு இருக்க வேண்டியது. அடுத்து மேலே வரும்போது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால். அடுத்துதான் நிலைத்திருக்கிறது வருது. அப்போ கனின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கர்த்தர் சித்தமான வரும் நாட்களில் நிலைச்சிருக்கிறது எப்படி, கர்த்தருக்காக கனி கொடுப்பது எப்படி, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கேட்பதற்கு கிருபை தருவாராம். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். சோத்திரம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே நான் கனி கொடுக்கிற இந்த 9 கனிகள் எங்களோட வாழ்க்கையில வர வேண்டும். அன்பு எங்க வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியின் கனியோ அன்பு, ஆமென், சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் எங்க தேவைப்பா. நற்குணம் தேவை, சாந்தம் தேவை, இச்சையடக்கம் தேவை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. 9 கனிகளை கர்த்தர் எங்க வாழ்க்கையில அப்படியே நீ தந்தரல போறதுக்காக உமக்கு நன்றி ஐயா.